வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வறுத்தரைச்ச கோழிக்கறி கேரளாவில் உள்ள கிராமத்து ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வறுத்தரைச்ச கேரளா ஸ்டைலில் கோழிக்கறி, அதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன ஒரு 3 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் மிளகு, 7 கிராம்பு, ஒரு சின்ன ஸ்டார்ப்பு, ஒரு 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இவ்வளோ நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதோட தேங்காயும் சேர்க்கணும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இது கூட 1 கப்பு தேங்காய் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கருகாமல் நம்ம இதை வறுத்து எடுக்கணும், ப்ரௌன் கலரில் வர வரைக்கும். இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, இன்னும் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரை நம்ம வறுக்கணும். இதை இன்னும் 2 நிமிஷம் வறுக்க வேண்டியது இருக்கும். மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும். அதை வறுத்து எடுக்கிறதுல தான் அந்த டேஸ்ட் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு இதை வறுத்து எடுக்கணும். நான் இந்த மசாலா 1 கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலா ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். 1 நிமிஷம் இந்த சிம்மில் வச்சே லைட்டாக எல்லா பக்கமும் சூடு பண்ணி, இந்த மசாலா தூள் கரிஞ்சிடவே கூடாது, ரொம்ப பார்த்து செய்யணும். பக்கத்தில் நின்று வறுத்து எடுக்கணும். 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி வச்சு வறுத்து எடுத்துருக்கோம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் இந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்ல முறுமுறுன்னு மாறணும். இது மாதிரி 1 நிமிஷம் கூட வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த எண்ணெயோட எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இதோட சேர்த்து வறுத்துருக்கேன் இடையில. அது நான் உங்களுக்கு காமிக்கலை, நீங்கள் போட்டுக்கோங்க. மசாலா போடும்போது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது போதும். இதை இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதும் இதை பொடி பண்ணி நம்ம எடுக்கணும். இது கொஞ்சம் ஆறட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். வேறு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ வறுத்த தேங்காய் மசாலாலாம் இதில் சேர்த்துட்டேன். இதை இனிப்போது கொஞ்சம் பொடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டில் பொடிச்சிட்டு அதுக்கு பிறகு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி பொடிச்சாச்சு. இனி தண்ணி சேர்த்து இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு சின்ன பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். மொத்தமாக 2 சேர்த்து 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு வரும். ஒரு சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் 2 பெருசாக எடுத்துக்கோங்க. இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கேரளாவில் கிராமத்தில் பண்ணுற மாதிரி இது நம்ம பண்ணுறோம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வெங்காயம் இந்த அளவு வெந்தால் போதும், வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் கலரில் வேண்டாம். இதில் பழுத்த தக்காளி பழம் ஒரு 4, அதை நான் நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் நீளமாக. இதுவும் நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேக விடணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாலாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட இப்போ ஜார் கழுவுன தண்ணி இதோட சேர்த்து ஊற்றிக்கலாம். ஜார் கழுவுன தண்ணியை சேர்த்துடலாம். தீயை கூட்டி வச்சு நல்லா கொதிக்க விடணும். போட்ட உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்து நல்லா கொதிக்க விட்டு மூடி வச்சு கொதிக்க விடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு கறி வேக போடணும், அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி பார்த்து இதில் சேர்க்கணும். இப்போ அடுப்பை கூட்டி வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். நான் சும்மா மூடி தான் போட்டிருக்கேன்.
சாதாரண பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி தான். இது நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துல இது கொதிச்சிட்டு நல்லா. இப்போ சிக்கன் போட்டு விட்டுடலாம். 1 கிலோ சிக்கன் போடுறேன். இது கொதிக்கிற வரை நல்லா அடுப்பை கூட்டி வச்சுக்கலாம், கொதிக்கட்டும். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 25 நிமிஷம் இதை எப்படி மூடி வச்சிடலாம், வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம் மீடியமில். இப்போ 25 நிமிஷம் ஆகிருக்கு, நம்ம எடுத்து பார்க்கலாம். இடையிடையே கலந்து விடணும். இன்னொரு 5 நிமிஷம் திறந்து வச்சு வேக விட்டுடலாம். கடைசியாக 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இது கிராமத்து ஸ்டைலில் பண்ணுறதுனால மல்லியெல்லாம் போடலை. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இவ்வளோதான், போதும். சூப்பராக ரெடி ஆகிட்டு. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. இந்த கோழிக்கறி இடியாப்பம், ஆப்பம், தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.